ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? சாதத்துக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு சட்டி ஒன்று வச்சு கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊட்டுக்கிறேன். அதில் ஒரு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கு இடையில் நான் 2 வெங்காயம், ஒரு தக்காளி பழம், 2 முருங்கைக்காய், 2 கேரட்டு, சின்ன சைஸில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இதில் ஒரு அரை மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். இது போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபைனலாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் தக்காளி போட போகிறேன். எப்போவுமே வெங்காயம், இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. இப்போ தக்காளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இலை போட்டிங்கனாக்கா குருமா குழம்புக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். அது சிக்கன் குழம்பு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ நான் கட் பண்ணி வச்ச காயெல்லாம் அதில் போட்டு வதக்கிடுறேன். நல்லா வதக்கிடுங்க. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த வெங்காயம், காயெல்லாம் வதங்கி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் குழம்பு தூள் தான் போட போகிறேன். இதில் மல்லித்தூள்லாம் போட மாட்டேன். குருமா குழம்புல ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட போகிறேன். போட்டுக்கினேன். இப்போ மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் நான் 5 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா குட்டி ஸ்பூன் எனிது, அதனால் நான் 5 போட்டிருக்கேன். நார்மல் ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போதும், காரத்துக்கு தகுந்த மாதிரி. எப்போவுமே குருமா குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் குழம்பு. சாதத்துக்கு நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டு காய் வேகட்டும். காய் வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும் நல்லா. ஏன்னா குருமா குழம்புக்கு எப்போவுமே சைடிஷ் அப்பளம், கருணக்கிழங்கு எல்லாமே நல்லாயிருக்கும். டெய்லி சாம்பார், காரக்குழம்போட இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு சாப்பிட்டாக்கா டெய்லி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காயை அதில் ஊற்றிடுறேன். இதில் எதுக்கு நான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் குழம்புல. அதுக்காக தான் நான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். லைட்டாக போடுங்க, அதிகமாக தேவையில்லை. இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சா குழம்பு தனியாக, தேங்காய் தனியாக திரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. வாங்க சாப்பிட்லாம்.